தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த திருச்சபை நற்கருணையும் திராட்சரசத்திൻ്റെയും തിരുനാളാകും. குரு ஆனவர் நற்கருணையையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுது கடவுள் அதில் இருக்கிறார். கடவுள் உங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆக. நாம் திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது இயேசு மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் நாம் இயேசுவின் மரணம் மற்றும் உயர்த்தெழுதலிலும் பங்கு சேருகிறோம். இயேசு நமக்காக செய்த மகத்தான தியாகத்தை நினைவு படுத்துகிறோம். அதே நேரத்தில் நாம் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசு நமக்காக கொடுத்தது இந்த நற்கருணையில் நிறைவேறுகிறது. இயேசு பிதாவிற்கு நன்றி செலுத்தும் திருப்பலியை செய்யும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் பிதாவாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துவதில் இயேசுவிடம் நாம் சேருகிறோம். நாம் திருப்பலி கொண்டாடும் பொழுது நாம் பக்தியுடன் திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நற்கருணையும் திராட்சரசமும் பரிசுத்த ஆவியால் உருவானவரில் கை மற்றும் ஜபத்தின் மூலம் இயேசுவின் புனித உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகின்றன. பரிசுத்த நற்கருணையில் நாம் இயேசுவின் திருவுடலை உண்கிறோம். பின்னர் நாம் ஒவ்வொருவரும் தெய்வீக உணர்வில் வளர வேண்டும். இயேசுவை போல சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் முடிந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும். உலகில் இனியொரு கிறிஸ்துவை போல் வாழவும் பரலோகத்திற்காக பல ஆத்மாக்களை வெல்லவும் முடியும். அதற்காக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம்.